வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு வாழைப்பூ பருப்பு சேர்த்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெண்களின் வரப்பிரசாதம் சொல்கிற இந்த வாழைப்பூ வச்சு இந்த சுவையான டிஷ் நம்ம செய்யலாங்க. வாரத்துக்கு நம்ம இது 2 தடவை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது பெண்களுக்கு. இது ரொம்ப அவசியமானதும் கூட. வாங்க இப்போ இந்த வாழைப்பூ பருப்பு சேர்த்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வாழைப்பூ வாங்கிட்டு நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சிடலாம். இது போல் பிங்காக இருக்கிற இந்த ஸ்கின்னை நம்ம எடுத்துருவோம். அப்புறம் ஒரு குச்சி மாதிரி நட்டிகிட்டு இருக்கிற அது டிப்பில் சின்ன கொண்டையாட்டம் இருக்கிற அந்த குச்சி அதை 2த்தையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த வெறும் பூவை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த போல் க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை நம்ம இது போல் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது தண்ணி கலந்த மோரில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் இது கருக்காது. இப்போ இந்த பருப்பு 2ம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கரைத்த தண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு வரமிளகாய், 1/2 ஸ்பூன் உப்பு இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அரைச்சிட்டு இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டு அதில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேல் தட்டு வச்சிடலாங்க. அதில் இந்த அரைச்ச இந்த பருப்பை போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா தட்டிட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம 5-6 சின்ன வெங்காயம் இது போல் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவு திருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த இந்த வாழைப்பூவை இன்னொரு நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு மோரில் நம்ம ஊற வச்சுருந்தாலும் பிழிஞ்சிட்டு நம்ம ஒரு ப்ளெயின் வாட்டரில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. கழுவி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த பிழிஞ்ச இந்த வாழைப்பூ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா இது போல் கிளறிட்டு வேக வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். இப்போ இந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நம்ம உதுத்துக்கலாம். நல்லா பொலன்னு உதுத்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க வாழைப்பூ பருப்பு சேர்த்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரம் இன்னும் தேவைப்பட்டால் கூட இன்னும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்த பருப்பை இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது போல் கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இது போலனே வரும். இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்த வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலரிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் அப்படியே வச்சுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ சுவையான பருப்பு சேர்த்த வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இது நல்லா சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்டான சத்தான இந்த வாழைப்பூ பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது டயபெட்டிஸ் உள்ளவங்க அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கலாங்க. இது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் ஜென்ரலாகவே உடல் சூட்டை தணிக்குது. அதனால் இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதால பெண்களுக்கு மாதம் ஏற்படுகின்ற வயிற்று வலி போய் நல்ல ரிலீஃபாக இருக்குது. அதனால் நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ நன்மைகள் கொடுக்குற இந்த வாழைப்பூவை நம்ம பொரியல், கூட்டு இதை போல் பல வகையில் செய்து சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.